வெல்கம் டு தாட்ஸ் Cookhouse. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. இன்றைக்கி நம்ம ரொம்பவுமே சூப்பரான Ferrero rocher சாக்லேட் வீட்டிலையே எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். வாங்க ஒன்று ஒன்றா பார்க்கலாம். வேஃபர் ஷெல்ஸ் ஒரு 40 நம்பர் தேவைப்படும். இது வந்து பேக்கரி ஐட்டமெல்லாம் சப்ளை பண்ணுவாங்க இல்லைங்களா, அந்த ஷாப்ஸில் ஈஸியாக கிடைச்சிரும். இதுதான் இந்த சாக்லேட்கான அவுட்டர் லேயர். மில்க் காம்பவுண்ட், மாடையோடைய மில்க் காம்பவுண்ட் வந்து 150 கிராம்ஸ் நம்மளுக்கு தேவைப்படுங்க. நட்டெல்லா வந்து 180 கிராம்ஸ் நம்மளுக்கு தேவைப்படும். இது ஃபெரரோ நட்டெல்லானே எழுதியிருக்கு பாருங்கள், ரொம்ப முக்கியமான ஒரு இன்க்ரீடியண்ட் இது. cashew nuts எடுத்திருக்கேன் 50 கிராம்ஸ். hazelnuts 50 கிராம்ஸ். hazelnut அப்படிங்கிறது பாதாம் முந்திரி மாதிரி, இதுவும் ஒரு பருப்பு தாங்க. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம அடுப்பை ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சு முந்திரி பருப்பை ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ரொம்ப கம்மியான தீயில் லைட்டாக நம்ம ரோஸ்ட் பண்ணோன்னா போதும். இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணுறதுனால நம்மளுக்கு வந்து இந்த சாக்லேட் சாப்பிடும்போது இந்த நட்ஸ் எல்லாம் நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும். கேஷ்யூ ரோஸ்ட் பண்ணி ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். அடுத்ததாக அதே பேனில் நம்ம ஹேசல் நட்ஸையும் ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இது நெசசரி கிடையாது, ஆல்ரெடி இது ரோஸ்டட் ஹேசல் நட்ஸ் தான். இருந்தாலும் நல்ல ஒரு க்ரன்ச்சினஸ் இருக்கும் நம்ம சாப்பிடும்போது இந்த சாக்லேட், அதுக்காக தான் நம்ம ரோஸ்ட் பண்ணுறோம். அடுப்பை ஆஃப் பண்ணி இதையும் ஒரு பவுலுக்கு நம்ம மாற்றி எடுத்துக்கலாங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இதை ரெண்டையுமே சின்ன சின்னதாக நல்லா ஃபைனாக சாப் பண்ணணும். எல்லாமே நல்லா ஈக்குவலாக யூனிஃபார்ம் சைஸில் இருக்கணும். நான் இப்போ காமிக்கிற மாதிரி நல்லா ஃபைனாக சின்ன சின்ன தான் இந்த மாதிரி சாப் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்கள்கிட்ட ஏதாவது நட்ஸ் சாப் பண்ணுறதுக்கான மெஷின்ஸ் இருக்குது அப்படின்னா அதுலேயும் நீங்கள் சாப் பண்ணிக்கலாம். ஏதாவது ஒரு கிச்சன் கேட்ஜெட் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதுலேயும் நீங்கள் நல்லா ஃபைனாக சாப் பண்ணிக்கலாம். மிக்சியில் அரைக்கிறத நான் ப்ரிஃபர் பண்ண மாட்டேங்க. ஒரு சில இது வந்து ரொம்ப ஃபைன் பவுடர் ஆயிடுது, ஒரு சில இது வந்து கொஞ்சம் பீசஸாக நிற்குது. அது எனக்கு வந்து அந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை. ஸோ நான் இந்த மாதிரி கையிலையே சின்ன சின்ன பீசஸாக ஈக்குவல் சைஸில் சாப் பண்ணிட்டேன். கேஷ்யூஸ் பாருங்கள், சூப்பராக நல்லா ஃபைனாக சாப் பண்ணியாச்சு. எல்லாம் யூனிஃபார்ம் சைஸில் இருக்குது. இதே மாதிரி நம்ம ஹேசல் நட்ஸும் சாப் பண்ணியாச்சு. நான் ஃபுல்லாக வந்து ஹேசல் நட்ஸை சாப் பண்ணலைங்க, கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து உள்ள ஃபில்லிங்காக முழுசாக வைக்கணும். மீதியை இந்த மாதிரி நல்லா ஃபைனாக சாப் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நட்டெல்லாவை நான் இந்த மாதிரி ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. இது ஃபில்லிங்க்கு நம்ம யூஸ் பண்ண போகிறோம். மில்க் காம்பவுண்டை சின்ன சின்ன பீசஸாக இப்படி கட் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம வந்து இப்போ டபுள் பாயில் மெத்தடில் மெல்ட் பண்ணிக்கலாம். மைக்ரோவேவில் கூட நீங்கள் மெல்ட் பண்ணிக்கலாம். மெல்ட்டிங்க்கு இது ஈஸியாக இருக்கும். பீசஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நான் டபுள் பாயிலிங் மெத்தடில் கீழே ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு அடுப்பில் சூடு பண்ண வச்சுருக்கேன். நல்லா அடுப்பை சிம் பண்ணிவிட்டு அது மேலே இந்த சாக்லேட் பவுலை வச்சுருக்கேன். இந்த மில்க் காம்பவுண்டை நம்ம இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருந்தோன்னா சீக்கிரமாக அந்த வேப்பர்லேயே, அந்த கீழே இருக்கிற அந்த தண்ணியினுடைய ஆவியிலேயே இது வந்து மெல்ட் ஆக ஆரம்பிச்சிடும். அடுப்பு சிம்லேயே தாங்க இருக்கணும். தண்ணி துளிகள் கொஞ்சம் கூட சாக்லேட்டில் படக்கூடாது. கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். நிறைய வீடியோஸில் எப்படி நம்ம டபுள் பாயிலிங்கில் சாக்லேட் மெல்ட் பண்ணுறது அப்படிங்கிறத நான் போட்டிருக்கேன். நீங்கள் வீடியோஸ் வேணாலும் செக் பண்ணி பாருங்கள். நம்ம நல்லா இந்த மாதிரி கலந்து கொடுத்தோன்னா அப்படியே சாக்லேட் மெல்ட் ஆகிரும். ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பை. இந்த சூட்லேயே கூட இது சூப்பராக மெல்ட் ஆகிரும். கொஞ்சம் கூட கட்டிகள் இல்லாமல் நம்ம இதை மெல்ட் பண்ணிக்கலாம். நம்ம இந்த மாதிரி கலந்து விட்டு கொடுத்தோன்னா நல்லா டெம்பர் பண்ணி அப்படியே பார்த்திங்கன்னா அந்த சில்கினஸ் கிடைக்கும், அந்த ஒரு ஷைனிங் கிடைக்கும் சாக்லேட்டில். நல்லா இந்த மாதிரி நம்ம கலந்து விட்டு இப்போ ஃபுல்லாக வந்து இதை அடுப்பில் இருந்து எடுத்துடலாம். எடுத்து ஆற வச்சிடணும். கம்ப்ளீட்டாக இதை ஆறிடணும். இந்த ஸ்பேச்சுலா யூஸ் பண்ணியே நான் வந்து கலந்து கொடுத்துட்டே இருக்கேன் பாருங்கள். டெம்பரிங் பண்ணுறோம். ரொம்ப சூப்பராக ஒரு ஷைனிங் கிடைக்கும். ஃபுல்லாக ஆறிடுச்சு. இப்போ ஆறின இந்த மில்க் காம்பவுண்டை நட்டெல்லா கூட நான் இங்கே சேர்த்திக்கிறேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொரு டேபிள் ஸ்பூன் வேணாலும் நம்ம கலந்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். இது எதுக்காக நம்ம நட்டெல்லா கூட சேர்த்துறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நல்ல ஒரு சீலிங் இது கொடுக்கும். நம்ம வந்து இது உள்ளே ஃபில் பண்ணுவோம் வேஃபர்ஸ்குள்ளே. அப்போ ஒன்றோட ஒன்று அந்த சாக்லேட் வேஃபர்ஸ் வந்து ஒட்டி இருக்கிறதுக்காக நல்லா சீல் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும் இந்த மில்க் காம்பவுண்ட். மீதம் இருக்கிற மில்க் காம்பவுண்டில் நம்ம நறுக்கி வச்சுருக்கிற முந்திரியையும் ஹேசல் நட்ஸையும் சேர்ந்து நல்லா கலந்து விட்டுடலாம். பாருங்கள், பார்த்திங்கன்னா சாக்லேட்டில் நிறைய நம்மளுக்கு நட்ஸே தெரியணும். இந்த மாதிரி இருக்கணும். சாக்லேட் அதிகமாக நட்ஸ் கம்மியாக இருந்ததுன்னா அந்த எஃபெக்ட் இருக்காது, ஒரிஜினல் சாக்லேட்டோட எஃபெக்ட் இருக்காது. இப்போ எப்படி ஃபில்லிங்னு நான் காமிக்கிறேன் பாருங்கள். ஒரு பாதி இருக்கிற இந்த வேஃபர் எடுத்துக்கலாம். எடுத்து இதில் வந்து நம்ம நட்டெல்லாவோட ஃபில்லிங் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு இதில் ஒரே ஒரு ஹேசல் நட்டை நடுவில் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இது மாதிரி நம்ம எல்லாமே ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க. கிட்டத்தட்ட எல்லாமே ரெடி ஆயிடுச்சு.
அடுத்ததாக மீதி இருக்கிற வேஃபர்ஸ்லேருந்து நம்ம மறுபடியும் இதே மாதிரி நட்டல்லாவோட ஃபில்லிங் வந்து நம்ம உள்ளே வச்சுக்கலாம். உள்ளே வச்சுட்டு இந்த மேலே இருக்கிற கார்னர் அந்த டாப் இருக்குது இல்லைங்களா, அந்த ஓரங்கள் இதை வச்சு நல்லா நம்ம வந்து ப்ரஷ் மாதிரி இழுத்து விட்டுக்கலாம். ப்ரஷ்ல இல்லைன்னா இந்த ஸ்பூன்லேயே நம்ம வந்து இழுத்து விட்டுக்கலாம். எதுக்குன்னா இப்படி நம்ம மூடும்போது சீல் ஆகிறதுக்காக. இந்த சாக்லேட் வந்து இந்த ரெண்டையுமே நல்லா காம்பேக்டாக சீல் பண்ணிடும். நல்லா பர்ஃபெக்டாக கவர் ஆகணும். இந்த மாதிரி ஒட்டுறதுக்காக, இல்லைன்னா பிரிஞ்சு வந்துருச்சுன்னா சாக்லேட் வந்து நமக்கு பர்ஃபெக்டாக செய்ய முடியாதுங்க. இப்போ இது வந்து நல்லா ஒட்டி இருக்காது. இதை எப்படி நம்ம சீல் பண்ணியிருக்கோமோ இதே மாதிரி நேராக இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக ஒரு பிளேட்டில் அப்படியே நம்ம வச்சுட்டு வரலாம். திருப்பின மாதிரி நம்ம வைக்கக்கூடாதுங்க. இதே மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக எல்லாமே நம்ம வச்சுட்டு வரலாம். ரெடி பண்ண இந்த எல்லாத்தையுமே ஒரு 15 மினிட்ஸ் ஃப்ரீசரில் வைக்கலாம். ஃப்ரீஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா உள்ளே இருக்கிற சாக்லேட் வந்து டைட் ஆகி நல்லா சீல் ஆயிடும். இப்போ பார்த்திங்களா, நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். நல்லா சீல் ஆகிருக்கு, டைட்டாக இருக்குது. அவ்வளோதான். அடுத்தது நம்ம இதுக்கு கோட் பண்ண வேண்டிய வேலை தான். சூப்பராக நம்மளுக்கு ரெடியாகி வந்துடுச்சு. மில்க் காம்பவுண்ட் கூட நம்மளுக்கு இந்த நட்ஸ் போட்டுருந்தோம் இல்லைங்களா, இந்த மிக்சரில் இதை நல்லா கோட் பண்ணலாம். மேலே வந்து ஃபுல்லாக வந்து இந்த வேஃபருக்கு மேலே இது நல்லா படுற மாதிரி நம்ம ரோல் பண்ணி எடுத்துக்கலாம். எக்ஸ்ட்ரா இருக்கிற சாக்லேட்டை நம்ம எடுத்துக்க வேண்டாங்க. முடிஞ்ச வரைக்கும் நம்ம சாக்லேட் கீழே விட்டுட்டு நம்மளுக்கு இதில் எவ்வளோ ஒட்டுதோ அந்த அளவுக்கு மட்டும் எடுத்துக்கலாம். இதை எடுத்து அப்படியே பட்டர் பேப்பர் மேலே நம்ம வச்சுட்டு வரலாம். எதுக்காக நம்ம பட்டர் பேப்பர் மேலே வைக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா, அந்த சாக்லேட் செட் ஆனதுக்கப்புறமா ஒட்டாமல் இருக்கும். அதுக்காக இந்த மாதிரி எல்லாமே ரெடி பண்ணதை ஒரு 10 நிமிஷம் நம்ம வந்து ஃப்ரீசரில் வச்சு எடுத்துடலாங்க. எவ்வளோ அழகாக நல்லா ரவுண்டாக நட்ஸ் எல்லாமே கோட் ஆகி வந்திருக்கு பாருங்கள் சாக்லேட். ஒரு சில சாக்லேட்ஸ் ரவுண்டாக வந்திருக்கு, ஒரு சில சாக்லேட்ஸில் எக்ஸஸாக கொஞ்சம் சாக்லேட் நிற்கிது. இதை வந்து நம்ம ட்ரிம் பண்ணிவிட்டு அந்த ஒரு ரவுண்ட் ஷேப் கொடுத்துடலாம். இன்னும் சில சாக்லேட்ஸில் இன்னும் எச்சா கூட இருக்கும் எக்ஸஸ், அதையும் நம்ம நல்லா ட்ரிம் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், சூப்பரான நம்மளோட ஃபெரரோ ராஷர் நம்ம வீட்லேயே ரெடி பண்ணிட்டோம். ரொம்ப சூப்பராக இருக்குது, டேஸ்ட் அமேசிங்காக இருக்குங்க. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம கடைகளில் வாங்குறதை விட நம்ம வீட்டில் செஞ்சோன்னா பாதிக்கு பாதி இதோடைய செலவு நம்மளால் குறைக்க முடியும். இந்த திங்ஸ் எல்லாம் கம்மியான விலையில் தான் நம்மளுக்கு கிடைக்குதுங்க. எவ்வளோ ஒரு ராயலான ஒரு சாக்லேட்டை நம்ம வீட்டில் சிம்பிளாக செஞ்சுருக்கோம் பார்த்தீங்களா. வாங்க இதை எப்படி கட் பண்ணி உள்ளே எப்படி இருக்குதுன்னு நான் காமிக்கிறேன். வாவ், சூப்பராக இருக்குது பாருங்கள். சென்டரில் இருக்கிற அந்த ஹேசல்நட், அதை சுற்றி இருக்கிற நட்டெல்லாவோட மிக்சர், அதுக்கு வெளியில் அப்படியே அந்த வேஃபர், அவுட் சைடில் நட்ஸுனுடைய கோட்டிங் சூப்பராக வந்திருக்குங்க. செம்மையாக இருக்குது. இது அப்படியே நம்ம யாருக்காவது கிஃப்ட் பண்ணணும்னு நினச்சோன்னா இதுக்கான அந்த அவுட்டர் கோல்டன் பேப்பரும் அந்த கப் கேக் மாதிரியான ஒரு லைனர் ப்ரௌன் கலரில் இதுவும் ஷாப்ஸில் கிடைக்குது. இதை வாங்கி நம்ம அப்படியே ரேப் பண்ணி கிஃப்ட் பண்ணலாம் தாராளமாக. எல்லாருமே ரொம்ப விரும்புவாங்க இந்த சாக்லேட்டை. நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க, அட்டகாசமாக இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சேனல் பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.